ஒரு சீசன்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து ப்ராப்பரா ப்ளே பண்ணல, கோஆர்டினேஷனா ப்ளே பண்ணல அப்படின்னா அந்த சீசன் அந்த டீம் வந்து அடி வாங்கும். கோச்சஸ் ப்ராப்பரா இல்ல, பிளான்ஸ் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ப்ராப்பரா பிளான் போடல, மேனேஜ்மெண்ட் வந்து இதா இருக்கு, அன்லக்கியா இருந்தாங்க அப்படின்னா அதனாலயும் ஒரு சில டீம்ஸ் வந்து அடி வாங்கும். ஆனா ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால, வெறும் ஒரே ஒரு பிளேயர் ப்ளே பண்ணாததுனால ஒரு சில டீம்ஸ்லாம் இப்போதைக்கு பிகேஎல் சீசன் லெவல்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 டீம்ஸ் இருக்காங்க, யார் என்னங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் தான். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் இந்த சீசன் பயங்கர எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு தமிழ் தலைவாஸ் மேல எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு கேப்டன் சாகரத்தி மேலேயும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேப்டனா டீமை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா அவரோட பர்ஃபார்மன்ஸை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காரு. கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபெண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாகரத்தி. டீமை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ நம்மளே க்ரோ பண்ற ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா சாகரத்தி. ஸோ அவர் மேலேயும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா இன்ஜுரிஸ் வந்து ஏற்படும். அது பிகேஎல் சீசன் 9ல இருக்கட்டும், 10ஆ இருக்கட்டும், இப்போ 11லயா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ் வந்து ஏற்படும். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா பாக்குறேன். அண்ட் இந்த பிகேஎல் சீசன் 11ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா தமிழ் தலைவாஸ் மோதும் போது நம்ம கேப்டன் சாகரத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் ஒரு ட்விஸ்ட் ஆகி ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கும். கோச்சஸ் எல்லாம் 10 நாள்ல வந்துருவார், 15 நாள்ல வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அதை பத்தியும் பெருசா கவலைகள் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா தமிழ் தலைவாஸ் தொடர்ச்சியா பெரிய டீம்ஸ், புனே டீம், இந்த மாதிரி டீம் எல்லாம் தோக்கடிச்சிட்டு இருந்தனால அவரோட அந்த அவர் இல்லாதது வந்து பெருசா நம்ம டீமை பாதிக்கல. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் வந்து டாப் பிளேயர்ஸ் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணல அப்படிங்கும்போது அவரோட தேவை வந்து இருந்துச்சு. அவரோட தேவை இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து சர்ஜரிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பிகேஎல் சீசன் 11ல இருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருப்பார். அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கும். நம்ம தொடர்ச்சி அடிகள் வாங்க வாங்க கேப்டன் சாகர் இல்லாதது நம்ம டீமுக்கு வந்து எவ்வளவு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிச்சு. அவர் இருந்திருந்தா நம்ம டிஃபென்ஸை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம டிஃபென்ஸ் நல்லா பிளே பண்ணியிருக்கலாம். மேபி அதனால நம்ம ரைடிங்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு சாகில் குலியா லெஃப்ட் கார்னர்ல பெருசா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. மேபி அவருக்கு கரெக்டான காம்பினேஷனா ரைட் கார்னர்ல வந்து நம்ம சாகர் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, பிரஷர் இல்லாம அவருமே நல்லா பிளே பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சாகர் போனது தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் அதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ் தலைவாஸ் டீமை பிகேஎல் சீசன் 11ல பாதிச்சுட்டே தான் இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தலைவாஸ் எவ்வளோ அழகா மேட்சஸை கொண்டு போனாலும் கடைசி 5 நிமிஷத்துல ஒரு சில தவறுகள் பண்றதுனால நிறைய மேட்சஸை இழந்திருக்காங்க. மேபி அந்த இடத்துல ஒரு கேப்டன் இருந்திருந்தா டீமை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்காரு, நம்மளும் ஜெயிச்சிருக்கலாம், இல்லைன்னா டையாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் அந்த இடத்துல கேப்டன் சாகரோட மிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து நம்ம டீமுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதோட தாக்கம் இப்போ வரைக்குமே இருக்கு. அண்ட் அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது புனேரி பல்டன் டீம். கேப்டன் அஸ்லாம் இனாம்தார். பிகேஎல் சீசன் 10 பொறுத்தளவு ஒரு சாம்பியன்ஷிப் டீம். அந்த சீசன்ல நிறைய பேர் சியானா கிட்ட தான் கேப்டன்ஷிப் போகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் அஸ்லாம் இனாம்தார்கிட்ட கொடுத்தாங்க, பயங்கரமா டீமை கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா கொண்டு போய் அந்த சீசன் டைட்டிலும் அடிக்க வச்சார். ஆனா அதன் தொடர்ச்சியா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு அந்த டீம் மேல இருந்துச்சு. ஸோ பிகேஎல் சீசன் 11 வரும்போது தமிழ் தலைவாஸ் டீம் கிட்ட மட்டும்தான் உங்களோட மெயின் டீமை வச்சு தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல, கரெக்டா இல்லை அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுங்க. ஆனா அதன் பிறகு அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட பிறகுதான் தொடர்ச்சியா தோல்விகள் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவர் இல்லாதது வந்து ஒரு பெரிய தாக்கமா அந்த டீமுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு. என்னதான் அவங்க கிட்ட நல்ல ரைடிங் யூனிட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட பேக்கப் பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்களுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து இருக்காங்க. ஒரு டீமை வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளேயர் யாருமே இல்லை. எஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சங்கீத் சாவன் இருக்காரு, அபினேஷ் நடராஜன் இருக்கிறாரு, ஒரு கௌரவ் கயாத்ரி இருக்கிறாரு, எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த டீமை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த டீமோட ரைடிங் யூனிட்டை எஸ்பெஷலி கண்ட்ரோல் பண்றதுக்கு பெருசா பிளேயர்ஸ் இல்லை. அண்ட் அஸ்லாம் இனாம்தார் போன பிறகு டோட்டலா அவங்களோட டிஃபென்ஸுமே உடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புனேரி பல்டன் டீம் கிட்டயும் ப்ராப்பரான ரைடர்ஸ் இருக்கிறாங்க, பேக்கப் பிளேயர்ஸும் பயங்கரமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அந்த ரைடர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு டிஃபென்ஸ்லயும் அஸ்லாம் இனாம்தார் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இன் பொசிஷன்ல இருந்தும் டேக்கிள்ஸ் பண்ணுவாரு. கார்னர்ல பிளேயர் இல்லை அப்படின்னா அவருமே கார்னர் பொசிஷன்ல இருந்து பிளே பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டடான பிளேயர். ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க கிட்ட பிளே பண்றதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராப்பரான பிளேயர் வந்து இல்லை. மேபி இந்த இடத்துல ஒரு சியானே இருந்திருந்தார் அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இப்போ வரைக்குமே பயங்கரமான தோல்விகள் வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு அஜித் குமார் அண்ணன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலும், கௌரவ் கயாத்ரி நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலுமே,
மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆகாஷ் இண்டே, ஒரு பங்கஜ், இவங்க எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலும் டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் அதன் காரணமாக கௌரவ் கயாத்ரியும் அவரோட ஃபார்ம் வந்து பெருசளவு முந்தின அளவுக்கு இல்லை, பயங்கரமாக டிப் ஆகிருக்கு. இந்த பிகேஎல் சீசன் 11 ஆரம்பிக்கும் போது இந்த 2 டீம்ஸ் மேலே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த டீமோட மெயின் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால அந்த டீமுமே டோட்டலாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. 2 டீம்ஸ் மேலேயும் பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோதான். இதே போல் இன்னும் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டாடா பை பை, see you நண்பா.